பால்கனி ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாலுக்குள்ளேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹாலுக்குள்ளேருந்து உள்ளே வந்து நம்ம இதை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெர்கோலா மெத்தட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரெயின் வாட்டரு அல்லது சன் டைமாக இருந்தாலும் சரி, மார்னிங் ஈவினிங் எந்த டைமாக இருந்தாலும் இதுக்குள்ளே நீங்கள் உட்காந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வீடியோ கால் டோர் சிஸ்டம். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாக் ஆகிடும். வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி டைப் பண்ணி நம்ம பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா இருக்குது. உங்கள் ஃபேஸ் வந்து ரெகனைஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிடும். லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்பரர் லிஃப்ட் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இங்கே இது வந்து 10 இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு வரும். வெல்கம் டு பிளாக் மிரர் வாங்க. இன்னைக்கு எங்க இந்த வீடியோ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலையூர் தான் வந்திருக்கோம் மக்களே. சேலையூரில் நம்ம வழக்கம் போல் வந்து பிளாட்ஸை தான் ரிவ்யூ பண்ணுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா 6 யூனிட்ஸில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. அதில் வந்து 5 வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு மக்களே. ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ வாங்க, என்ன ப்ரைஸு, எப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ்லாம் உள்ளே வச்சுருக்காங்க, எப்படிப்பட்ட ஸ்பேஸ்லாம் இருக்குது அப்படின்றத அவங்கள கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷனில் நம்ம பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு லக்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செம்பாக்கம்ல வந்து லொக்கேட் ஆகிருக்கு. செம்பாக்கம் ஜம்புலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து மொத்தமே 6 யூனிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு அவைலபிளாக 1 யூனிட் தான் இருக்குது. அதை பற்றி வந்து பார்க்கலாம் வாங்க. இது ஒய்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து உள்ளே வரதுக்காக நம்ம வே வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து நேராக அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிரைவே வந்து கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே இந்த டிரைவே யூஸ் பண்ணிட்டு இந்த இதில் இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு 3 கார் பார்க்கிங் இங்கே இருக்கும். அடுத்த 3 கார் பார்க்கிங் அந்தாண்ட இருக்கும். உங்களுக்கு இந்த கார் பார்க்கிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் வந்து கேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய காராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிக்கலாம். உங்களுக்கு இனோவா கிறிஸ்டா கூட உங்களுக்கு வந்து வளர்ச்சி நிப்பாட்டுற அளவுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது. அடுத்து நம்ம பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இவி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மேக்ஸிமம் பண்ணுறதில்ல. நம்ம வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இவி பாயிண்ட்ஸ்லாம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கார் பார்க்கிங்குமே இந்த வந்து இவி பாயிண்ட்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது சில்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா சர்வேலன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சிசிடிவியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மானிட்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு சேஃப்டி வைஸாக எந்த இஷ்யூஸும் வராது. ஜென்செட் வந்து பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கரில் வந்து போயிருக்கோம். கிர்லோஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு வரும். லிஃப்ட் பார்க்குறோம். லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்பரர் பிராண்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எம்பரர் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் வாரண்டியோடய நமக்கு வரும். எம்பரர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டு. எல்லாருக்கும் நோனபுளாக இருக்க பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட் தான். ஜான்சன், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் தான் இருக்கும். இப்போ ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல வந்து பண்ணுவாங்க. நம்ம அப்படிலாம் பண்ணல, எஸ்எஸ்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இப்போ அவைலபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு இந்த ஃபேஸிங் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் வந்து ஃபஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே நம்ம சேஃப்டி கிரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம மெயின் டோரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்க லாக் கூட வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் பிராண்டு. யூரோப்பா லாக்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 லாக் சிஸ்டத்தோடு வரும் உங்களுக்கு. மொத்தம் இதில் 3, இதில் வந்து 6 வந்துடும். அது இல்லாமல் 7, இது ஒன்று 8, மொத்தம் 8 லாக் சிஸ்டத்தோடு வந்துடும். உங்களுக்கு ஒரு கைப்பிடி கூட அந்த பிராண்ட் லுக்கு வந்து கரெக்டாக தரும் உங்களுக்கு. ஹால் வந்து இருக்கும். ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு. 10x16 உங்களுக்கு இந்த லாஸ்ட்டில் ஆரம்பித்து இந்த லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு ஹால் தான். உங்களுக்கு இது ஃபுல்லாகவே இதாக இருக்கும். அதுமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபா வந்து பிளான் பண்ணிட்டு இங்கே டிவி யூனிட் வந்து பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். டைனிங் நம்ம கொடுத்துருக்கோம். டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 10x8 வந்து வரும் டைனிங்கு. பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா 3x10 வந்து வரும் உங்களுக்கு. உங்களுக்கு இதனால் ஸ்பேசியஸாக இருக்கும். இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெளிச்சமும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வெளிச்சமும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் தானே அப்படின்லாம் பார்க்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் வெளிச்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11x15 வந்து வரும். உங்களுக்கு ஸ்பேசியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூம். நீங்கள் ஒரு பெரிய கிங் சைஸ் காட் போட்டு அது இல்லாமலே உங்களுக்கு இடம் வந்து தாராளமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்டாச் டாய்லெட்டும் வந்துடும். உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 5x7 வந்து வரும் உங்களுக்கு.
இப்போ இந்த அட்டாச் டாய்லெட்டோட இந்த பெட்ரூம் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 11x20. ஸோ ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அது இல்லாமல் நம்ம ஸ்டோரேஜுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லாமல் நம்ம கபோர்டு தனியாக கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஸ்டோரேஜுக்கு ஒரு இந்த இதுவும் கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ செகண்டரி பெட்ரூம்குள்ளே வரும். இந்த செகண்டரி பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 11x12 வந்து வரும். இதுவும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு இதுதான். உங்களுக்கு கிங் சைஸ் காட் போட்டே உங்களுக்கு இடம் நல்லா மிச்சமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே அட்டாச்சோட தான் வரும். இதுவும் சேம் சைஸ் தான் உங்களுக்கு. இதுலேயுமே லக்ஸுரியஸாக பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு 10 ஃபீட் வரைக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து போயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் பேரிவேர்டு தான் போயிருப்பாங்க. பேரிவேர்டுக்கு அடுத்து லக்ஸுரியஸாக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாகுவார் போகும். ஜாகுவாருக்கு ஈக்குவலான ஒரு இதுதான் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் உங்களுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங், கிளாசெட் எல்லாமே அதில் தான் வரும் உங்களுக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏஷியன் பெயிண்ட்ஸில் ராயல் பிளேவில் தான் போயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம்குள்ளே வரும். தேர்ட் பெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11x9 வந்து வரும். இது வந்து கொஞ்சம் சின்னது தான். பட் இருந்தாலும் குழந்தைங்க, சில்ட்ரன்ஸ் அல்லது கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து இங்கே இருக்கலாம். நல்லாயிருக்கும். இதுவும் உங்களுக்கு ஸ்பேசியஸாக தான் இருக்கும். அதே மாதிரியான கபோர்ட்ஸ் வந்து வந்துடும். ஸ்டோரேஜுக்கான பிளேஸ் வந்து வந்துடும். எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டோரேஜ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதா. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டோரேஜ் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஸ்டோரேஜில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கோம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11x9 வந்து இருக்குது இதுக்குள்ளே. இது அது இல்லாமல் நம்ம சர்வீஸ் ஏரியாவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்ம சர்வீஸ் ஏரியாவோட சேர்த்து பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11x12 வந்து வரும். உங்களுக்கு சர்வீஸ் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெஷல் வாஷிங்க்கும் கொடுத்துருக்கோம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாஷிங் மிஷினுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 நம்ம எது வேணாலும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனும் இதுலேயுமே நம்ம எடுத்துட்டோம். இங்கேயே உங்களுக்கு இருக்குது. சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியத்தில் போவாங்க, இல்லைனா எஸ்எஸ்ல போவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிங்க் மெட்டல்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து போயிருக்கோம். உங்களுக்கு ஜிங்க் கூட கம்பைன் பண்ண இது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த ரஸ்ட் ஆகுறது, ரஸ்ட் ஃபார்மிங் அல்லது அந்த பசை பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இதில் வந்து போயிருக்கும் நம்ம க்ரோம் மெட்டீரியலில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் 2 அட்டாச் டாய்லெட் இருக்கும். ஒரு பெட்ரூம்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். ஹால்லேயே அவங்க வர மாதிரி. ஏன்னா இப்போ இன்கேஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரும் வராங்க அப்படின்னா இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். காமன் டாய்லெட்டுமே நீங்கள் பாருங்கள் அந்த லக்ஸுரியன்ஸ் வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு. இது வந்து 1348 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு. இப்போ அது ஒன்று மட்டும் தான் அவைலபிள் இருக்குது வெஸ்ட் ஃபேஸிங்கில். இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5900 வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஆல் இன்க்ளூசிவ்னு வரும்போது ஒரு 91 lakhs கிட்டத்தட்ட வரும். ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். ஏன்னா ஒரு யூனிட் தான் அவைலபிள் இருக்கும்போது அதை வந்து பேசி கொடுக்கலாம் ஓரளவுக்கு. அதேமாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலில் வந்து ஃபால் சீலிங் பண்ணி தருவோம். மற்ற வேறு யாருக்கும் கிடையாது. ஸோ அதை வந்து யார் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்களோ யூஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு லக்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அதில் ஒரு யூனிட் தான் அவைலபிள் இருந்துச்சு. இப்போ அதோட அடுத்த அப்பார்ட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் ராஜகிரி பாக்கம்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு இம்பீரியல். இப்போ விஷ்ணு ஃபவுண்டேஷன் அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட் தான் இப்போ அவைலபிளில் இருக்குது. இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 யூனிட் தான் இருக்குது. 8 யூனிட்டில் இப்போ அவைலபிளில் 2 யூனிட் தான் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோரில் ப்ரைவேட் பால்கனியோட உங்களுக்கு வந்து அவைலபிளில் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இண்டிவிஜுவலான கார் பார்க்கிங் எல்லாருக்குமே வந்துடும். இப்போ தேர்ட் ஃப்ளோர் எடுக்கிற ஒரு 1900 எடுக்க போகிற ஒரு ஆளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கார் பார்க்கிங் வரும். மீதி 1600 எடுக்க போகிறவருக்கு வழக்கம் போல் ஒரே ஒரு கார் பார்க்கிங் தான் வரும். இதில் நம்ம அதுமாதிரி இந்த கார் பார்க்கிங் நம்ம அங்கே என்ன பண்ணியிருந்தோமோ அது மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவி பாயிண்ட்ஸ் இங்கேயுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இவி பாயிண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வர மாதிரி இங்கேயும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் போர் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இண்டிவிஜுவல் போர் வந்து எல்லாருக்கும் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ப் இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் என்ட்ரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வாக்கபிளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு. வேறு எந்த ஆக்சஸும் பண்ண முடியாது. இது ஏன் அப்படின்னா வாக்கபிளில் நம்ம போய் இங்கே மார்க்கெட் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து காமராஜபுரம் பஸ் ஸ்டாப் வந்து தெரிஞ்சிருக்கும். காமராஜபுரம் பஸ் ஸ்டாப்போட எக்ஸாக்ட் பேக் சைட் ரோடு தான் அது வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஆக்சஸ்க்காக வந்து இது வந்து நம்ம வாக்கபிளுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இது மெயின் என்ட்ரன்ஸ் இல்லாமல் செகண்ட் என்ட்ரன்ஸாக இன்னொரு அடிஷ்னலான இந்த அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கால் டோர் சிஸ்டம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் வந்து வந்திருக்கு, லான்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி மாடல். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாக் ஆகிடும். டைம் இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி டைப் பண்ணி நம்ம பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா இருக்குது. உங்கள் ஃபேஸ் வந்து ரெகனைஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிடும். இதெல்லாம் நம்ம கார்டு வந்து தருவோம். கார்டு நீங்கள் இங்கே இது வைக்கும் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கீ வந்து வந்துடும். சிசிடிவி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வருது. சிசிடிவி ப்ரொவிஷன் இல்லாமல் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க அடிஷ்னல் ப்ரொவிஷன் தான் இது. லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்ட மாதிரி நம்ம எம்பரரில் தான் வந்து பண்ணியிருக்கோம். எம்பரர் லிஃப்ட் தான் வந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 years வாரண்டியோட வந்துடும். கிர்லோஸ்கர் எப்படி பிராண்டல் பண்ணமோ அது மாதிரி தான் உங்களுக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அடுத்த இது ப்ரீவியஸ் இதுவோ அதில் வந்து நிற்கிற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோரில் இருக்க ஈஸ்ட் பேசிக் இருக்க வாசல் இருக்க வீடு வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஹால் வந்து உங்களுக்கு இருக்குது. ஹால் கம் டைனிங் ரெண்டுமே வந்து பண்ணிக்கலாம். ஹால்னு நீங்கள் தனியாக பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு 10x20 வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஹாலை. அது இல்லாமல் ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனும் வந்துடும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சின்னதாக டைனிங் ஏரியாவாக நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். டைனிங் ஏரியாவும் உங்களுக்கு 10x
15 அந்த ரேஞ்சுக்கு வரும் உங்களுக்கு. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இண்டிவிஜுவல் பால்கனி, நான் சொன்ன மாதிரி ஹைலைட்டான பிளேஸாக இந்த இண்டிவிஜுவல் பால்கனி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10x12 அந்த ரேஞ்சில் வந்து வரும் உங்களுக்கு. இண்டிவிஜுவலாக இந்த இடத்த வந்து நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஊஞ்சல் மாதிரியோ அல்லது ஏதாவது ஒரு செட்டப் வந்து பண்ணி வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏர் சர்க்குலேஷனும் சரி வெளிச்சமும் சரி இங்கேருந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து இதில் நம்ம என்ன டிஃப்ரென்ஸாக பண்ணியிருக்கோம்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த பால்கனியில் நம்ம பண்ணியிருக்க இந்த கண்ணாடி ஒர்க் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒயிட் தான் பண்ணியிருப்பாங்க, நம்ம பிளாக் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து எஸ்எஸ் ஸ்டீலில் தான் பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்து பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சன் ஏரியா ஓப்பன் கிச்சன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடம் ரொம்ப லக்ஸுரியஸாக உங்களுக்கு தெரியும். இந்த இடமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். இது உங்களுக்கு சிம்னி செட்டப் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா வெஷல் வாஷிங்க்கு வேணாலும் நம்ம இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ளே போகிறோம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா 12x15 உங்களுக்கு ஸ்பேசியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. அங்கே இருந்த மாதிரியே உங்களுக்கு நல்லா ஸ்டோரேஜும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இங்கே ஸ்டோரேஜுக்கான இடமும் கொடுத்துருக்கோம் நம்ம. அது இல்லாமல் உங்களுக்கு இது வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச் டாய்லெட் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் வரைக்குமே நம்ம பண்ணியிருக்கோம். இங்கேயும் அதே இதுதான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இங்கேயும் வரும் உங்களுக்கு. அடுத்து அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே அனதர் ஒன் மாஸ்டர் பெட்ரூம். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இது பெட்ரூம் அனதர் ஒரு செகண்ட் பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11x12 அந்த மாதிரி செட்டப்பில் பண்ணியிருக்கோம். இங்கேயும் சேம் உங்களுக்கு அதே ஸ்டோரேஜ் பிளேஸும் வந்துடும். தென் மேலே வந்து கபோர்டு ஒர்க்கு எல்லாமே இங்கேயும் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூஸ் ஆனால் எல்லாமே வச்சுக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு காட் வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் கிரே ஓகேவா, அந்த காம்பினேஷன் வந்து போயிருக்கோம் நம்ம. இங்கேயும் சேம் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் போயிருக்கோம் நம்ம. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹையராக தான் இருக்கும். அடுத்து இங்கே ஒரு காமன் டாய்லெட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே காமன் டாய்லெட் இப்போ இன்கேஸ் ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லை அப்படின்னா நீங்கள் பர்சனல் யூஸும் நம்ம பண்ணிக்கலாம். காமன் டாய்லெட்லையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் வரைக்குமே பண்ணியிருக்கோம். எதுலையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸே கொடுக்கல. நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூமு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10x10 அந்த ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு. இதுலேயுமே சேம் ஸ்டோரேஜ் பிளேஸு, கபோர்ட்ஸு, ஸ்டோரேஜுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுலேயுமே உங்களுக்கு இதுலேயுமே நம்ம போயிருக்க பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் ராயல் பிளேவில் தான் வந்து போயிருக்கோம். பெயிண்ட்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏஷியனில் தான் போவாங்க. நம்ம வந்து ராயல் பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ராயல் பிளே பெயிண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமா வெதர் ப்ரூஃப் கோட்டிங்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து வந்திருக்கு. ஒரு 10 இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு வரும். அதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் வாட்டரால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகும் உங்களுக்கு ஃபியூச்சரில். அந்த மாதிரி எந்த ஃபேட்னஸும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு 10 இயர்ஸ் வாரண்டியோட வந்து பண்ணியிருக்கோம். அது இப்போ வந்து அவைலபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 1664 ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் நம்ம 6800 பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,30 lakhs வந்து வரும். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸூரியஸான 3 BHK வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 BHK. எல்லாருமே 3 BHK அப்படின்னா ஒரு 1300 1400 தான் பண்ணியிருப்பாங்க. இங்கே 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கோம். இதை வந்து பாருங்கள். உங்களுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா இது 20x20 உங்களுக்கு ஸ்பேசியஸான ஒரு ஹால் வந்து வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கால் டோர் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, கீழே வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்களோட நீங்கள் எக்ஸாக்டான நம்பர் வந்து சொன்னீங்கன்னா அவங்க அந்த நம்பர் வந்து கிளிக் பண்ணுவாங்க. T1 ஆர் T2 அதை வந்து கிளிக் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ண உடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்திருக்காங்கிறதுக்கான வீடியோ இது வந்து இங்கே வந்துடும். நீங்கள் இங்கே வந்து அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அங்கே மெயின் டோர் வந்து ஓப்பன் ஆகும். இல்லைனா அங்கே மெயின் டோர் வந்து ஓப்பன் ஆகாது. நம்ம போகிறது மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14x14 மாஸ்டர் பெட்ரூம் வந்து வரும் அவைலபிள். வித் அட்டாச் டாய்லெட்டோட வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x7 வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அங்கே சொல்லியிருந்தேன் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசெட் வந்து வந்திருக்கு. பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ லக்ஸுரியாக தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள். இது உங்களுக்கு பிராண்ட் வேல்யூனா என்னென்னு இதில் தெரியும் உங்களுக்கு நல்லாவே. உங்களுக்கு வித் ஷவரோட வந்துடும். நியூ மாடல் ஷவர் இப்போ அவைலபிள் இருக்கிறது இதுதான் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம்குள்ளே வரும். நம்ம இப்போ செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 11x12 வந்து வரும் உங்களுக்கு. இதுவும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம அதை கபோர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. அது இல்லாமல் ஸ்டோரேஜுக்கு என்னென்ன பிளேஸோ அது வந்து கொடுத்துருக்கோம். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம்குள்ளே போகிறோம் நம்ம. 3rd பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10x11 வந்து வரும் உங்களுக்கு. இதுலேயுமே அதேமாதிரி ஸ்டோரேஜ் பிளேஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம கபோர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். மேலே ஸ்டோரேஜுக்கான இடம் வந்து கொடுத்துருக்கோம். இதுவும் ராயல் பிளேவில் தான் போயிருக்கோம் பெயிண்ட்டு.
இங்கே நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமா பெயிண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ராயல் பிளேயில் தான் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்குள்ளே இருக்கும். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10x8 வந்து வரும் உங்களுக்கு. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் வந்து வரும். கிச்சனுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சர்வீஸ் ஏரியாவும் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெசல் வாஷிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனுமே நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கிச்சனோட சர்வீஸ் ஏரியாவும் வந்துடுறதுனால உங்களுக்கு ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும், வெளிச்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இங்கே இது வாஷ் பேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த லக்ஸுரியஸை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது மாதிரி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அடுத்து ஹால் கம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் வந்து வந்துடும் உங்களுக்கு. நம்ம யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸஸ் பிராண்ட்லேயும் ஸ்பாட்டன்ஸ்லேயும் தான் போயிருக்கோம். உங்களுக்கு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூ வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த ஏரியா வந்து நம்ம டைனிங்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இந்த ஏரியா இதுதான் ப்ரைவேட் பால்கனி வித் பர்கோலா அந்த மெத்தடில் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம கேப் விட்டு உங்களுக்கு சன்செட் ரெயின் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நம்ம ஃபீல் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா இது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கார்டனிங் மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். கார்டனிங் செட்டப் எல்லாமே நீங்கள் வேணும் அப்படின்னா இதில் வந்து ஃபிஷ் டேங்க் எது வேணால் நம்ம வந்து ஃபியூச்சரில் நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 1901 ஸ்கொயர் ஃபீட் வந்து எக்ஸாக்டாக இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நான் 6800 உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,50,00,000 வந்து வரும். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். நம்ம ஆஃபீஸ் சேலையூரில் தான் இருக்குது. நீங்கள் வரீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் நம்ம உங்களுக்கு. நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது உங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேவி சிபிஎஸ்சி உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் இருக்குது உங்களுக்கு. இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நியர்பையில் இருக்குது. தாம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் வந்து இங்கேருந்து 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு. லோக்கல் ட்ரெயின் ஆக்சஸ்க்கு நீங்கள் தாம்பரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கம் கூட்ரோடு வந்து போய் ஜாயின் பண்ணுவோம். மேடவாக்கம் கூட்ரோடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 to 3 இயர்ஸில் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஈஸியான மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் இந்த பக்கமும், அடுத்து லோக்கல் ட்ரெயின் ஆக்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் உங்களுக்கு 10 மினிட்ஸ். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸ் பிட்வீன் கேப்லேயே உங்களுக்கு இருக்குது. நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா தாம்பரம் டு வேளச்சேரி ரோடு வந்து உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகிரிப்பாக்கம் சிக்னல் பக்கத்தில் உங்களுக்கு நியூ லைஃப் ஹாஸ்பிட்டல் வரும். நியூ லைஃப் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரியாணிலேருந்து ஒரு 400 மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா SBI காலனி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து நம்மளோட லொக்கேஷன் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக பின்னாக இருக்குது.